முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது. அமைச்சர் நான் வந்து 1 hour ஆகுது, இன்னும் சிஎம் காணோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் 1.5 மணி நேரம் கிட்ட. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் 1.5 மணி நேரம் கிட்ட நீடித்திருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி என்னதானா பேசுவீங்க? ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிருப்பானுங்க? எந்த தெருவுல எந்த பொண்ணு இருக்குன்னு பேசிருப்பானுங்க. தொலைநோக்கு திட்டங்களாக ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் வந்து கொடுத்திருக்கிறார். எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி எத்தனை பேஜ் இருக்குன்னு என்றாரா? வேற புக்ஸ் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான முதலாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. என்னடி நிச்சயத்தை முடிஞ்சதா? வீட்லயேவா? ஆமா. பாடி ரொம்ப டீகம்பஸ் ஆயிருக்கு. வெளிய நாத்தடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. முதல்ல சீரியஸா இருக்க மாதிரி காட்டுவோம். இப்ப நல்லா வெட்டி முறிக்கிற மாதிரி வெளியில வந்துட்டு 436 திட்டத்தை 1.5 மணி நேரத்துல நிறைவேற்றணும்னு சொல்லுவான். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் வெற்றி தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டங்களாக ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் வந்து கொடுத்திருக்கிறார். என்னால நம்ப முடியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மேம்பாடு, இளைஞர்களுடைய முன்னேற்றம், பெண்கள் மகளிர் மேம்பாடு, விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் மீனவர்களின் வளர்ச்சி, நல்ல ஒரு ஆட்சி, அதாவது லஞ்ச லாவணி மற்றும் நல்ல ஒரு ஆட்சி, போதை இல்லாத தமிழகம். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இடைத்தேர்தல் எய்ம் பண்ணி போயிருக்காங்க. அது எப்படி? அது ஏன் பக்கத்துல இருக்க பெரம்பூருக்கு சொல்லிருக்க வேண்டியதானே போய்? நன்றி. பெரம்பூருக்கு அவர் போல நீங்களா நினைச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்றது? அவர் பல இடங்களுக்கு சத்தம் இல்லாம போகக்கூடிய ஒரு ஹேபிட் வந்தா. நீங்க பார்க்கக்கூடிய அந்த பெரிய கார் இல்லாம சின்னதா ஒரு கார் வரும். அந்த காருக்குள்ள அவர் இருப்பாரு. பெரம்பூர்ல வந்து ஒரு பூக்கடையில விஜய் மாறுவடத்தில் போய் பூ கட்டிருக்காரு. அப்போ வந்து வந்தது விஜய் தான் அந்த பூக்கடைக்காரமா கண்டுபிடிச்சாங்களாம். எப்படி கண்டுபிடிச்சாங்க? 1 லிட்டர் பூ கொடுக்கணும்னு கட்டிருக்காப்ல. நீ கிண்டல் பண்ற? இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். இது வந்து முதல்வன் படத்துல பார்த்துட்டு இவங்க தலைமைச் செயலகத்து வாசல்ல வந்து புகார் பெட்டி வைக்கிறதும், முதல்வன் படத்தை பார்த்துட்டு வந்து கெட்ட பேர் சேஞ்ச் பண்ணி அந்த ஊழல் லஞ்சம் இருக்குதா இந்த மாதிரிலாம் வந்து வாங்க பண்றாங்களா? எப்படி தேர்மொழி இந்த மஞ்சள் சட்டை போட்டுட்டு அவர் மனிஷா கோயிலாவை பார்க்க தானே போவார் மாறு வேஷத்துல. மக்களை பார்க்கலாம் போலே. இவர் அதுக்கெல்லாம் மாறு வேஷத்துல போக மாட்டாரு. மக்களை பார்ப்பதற்கு டிஸ்டர்பன்ஸா கிரௌட் ஆயிடக்கூடாது இல்லைங்க. யாருப்பா அது கிரௌடு? செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் பார்த்தும் பயம் இல்ல. எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டிய திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் ஒரு நிமிஷம் கூட பயப்படவே இல்லை. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? செய்தியாளர் சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. சுத்தமான உருட்டு. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு இல்லையா? அது மாதிரியே ஃப்ரீடம் வாக்குன்னு ஒண்ணு புதுசா அறிமுகப்படுத்த போறேன். இதன் மூலமா உங்களை நான் ஸ்டோனேஜ் பீரியடுக்கே கூட்டு போறேன். தட் மீன்ஸ்
கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர், மக்களை ரெகுலரா சந்திக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூச்சையும் பூசாம விட மாட்டேன். நீங்க கத்தார்ல இருக்கீங்கல்ல, எப்படி ஓட்டு போட வருவீங்களா இருக்குன்னு? இப்ப இங்க வந்தாச்சு. இங்க வந்துட்டேன். அதனால தான் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உள்ளூர்ல இருந்ததா தெரிஞ்சிருக்கும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. நான் எல்லாம் காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேரை கொன்னவெல்லாம் ஜாலியா இருக்கும். பட் அண்ணே உடனே தானே கேட்டகிரி தான். 1 டிவிகே சப்போர்ட்டர்ஸ், 2 அரசியல்னா கிலோ எவ்வளோ அப்படின்னு கேக்குற கேங். ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? ஏய், என்ன குதிரை வச்சு ஸ்ட்ரைட்டா வர்ற? குதிரை எல் ஷேப்ல தான்டா போகும். எல் ஷேப்ல போடா குதிரை. எல்போடா எல்ல. ஏய், செருப்பு பிஞ்சிரும். செஸ்ல அதான்டா ரூல். எல் ஷேப்ல தான்டா போகுது. எல் ஷேப்ல தான் போகும். ஆமா. ராணியை கொலை கொண்டு போக வேண்டியதானே? ஏய், செஸ் விளையாடவா, சம்பந்தம் இல்லாம அரசியல் பேசாத. ஓகே ஓகே. உங்களோட விளையாடுறது ரொம்ப கஷ்டம்னா. 85 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த கோர சம்பவம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் நாடா இல்ல காடா? ஏன்னா கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? திருச்சி பாலக்கரையில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்த விவகாரத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாடா இல்ல காடா? ஏன்னா கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? தூர சக்தி அட்ராக்ட் பண்ற புலி, ஓர சக்தி அட்டாக் பண்ற புலி, கோர சக்தி அட்டகாசமான புலி, பார சக்தி அசால்ட்டான புலி, தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. இது அம்சமான புலி. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா தள்ளுங்க. சூப்பரப்பா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. செய்தியாளர் ஒரு நிமிஷம் இருக்க. செய்தியாளர்களை சந்திக்க யாரை கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே, பயப்படதான் செய்யணும். லேசுவாட்டா கேளுங்க. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. சும்மா போய ஆள்ல நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களா உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீ புரியாமையே பேசிட்டு இருக்க. என் மேட்ரே வேற, எனக்கு எதுவுமே தெரியாது. செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்ல. யாருமே செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க அரசு நடத்தணும்னா இல்ல. அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே. எங்கிட்டு வரா எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காண